இவர் எடுக்கிற படம் நான் ஜனநாயகன் சொல்லல, அந்த தாவேகா அப்படின்ற அந்த அரசியல் படம் திரைக்கு வருவதற்கு முன்னாடியே ஊத்திக்கிச்சின்னு தான் நான் சொல்றேன். இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு படத்துக்கு ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு சொல்றாங்களா, ஒரு போஸ்டர் வெளியீடு. ஜனநாயகம். எது ஜனநாயகம்? அந்த படத்தோட டைட்டில். படமா அது? நான் நினைச்சேன் அவங்க ஏதோ கட்சி பத்திரிகை போல இருக்குன்னு நினைச்சேன். அந்த மாதிரி வந்து இவங்க ஏதோ பத்திரிகை ஆரம்பிச்சிருக்காங்க போல இருக்குன்னு நினைச்சேன். சினிமாவா? அடுத்த தேர்தலில் தாவேகா மேஜர் பார்ட்னரா வரணும் அப்படின்னு சொன்னா விஜய மக்கள் ஏத்துக்கிறாங்களா இல்லையா அது தெரியாம அவருக்கு எடுத்த உடனே துணை முதல்வர் பதவி, அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு அவங்க தான் வந்து மேஜர் பார்ட்னர். அதெல்லாம் நான் நம்புற மாதிரியா இருக்கு. பெருங்காயம் இருந்தாதான் அது சாம்பார், பருப்பு தண்ணி ஊத்தினாதான் அது சாம்பார். இதுன்னு ஒரு பெரிய விஷயம் மாதிரி எப்படி இருக்குன்னா, இந்த ஊடகங்கள்லாம் பனையூரில் வீட்டை விட்டு புறப்பட்டார், கார் வெளியே வந்தது, இப்படி ஒரு பிரேக்கிங் நியூஸ். நாத்தாக்காவை பத்தி பேசினாரா? நாத்தாக்கா இவங்களை வந்து கீழின்னு கீச்சிருக்காங்க. இல்ல சார், விஜயோட மூமெண்ட் அரசியல்ல தனித்துவமா தானே இருக்கு. எது தனித்துவம்? அதைத்தான் நான் கேட்கிறேன். கொள்கை தலைவரை பத்தி பேசினா வாயை திறக்க மாட்டோம், கூட்டணி வருமோ அப்படின்றதுக்கு நீங்க அப்போ அது வந்து தனித்துவமான அரசியல்னு சொன்னா அப்புறம் சொல்ல போறேங்க. பாஜகவை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதனால அவங்களை விமர்சனம் பண்ணுவோம், கண்டனம் தெரிவிப்போம். நாத்தாக்காவை ஒருவேளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம், அதனால வாய்மொழி நிற்போம். இதுதான் அரசியல். நீங்க ஒரு பில்டப்ங்கிறீங்க இவர் செய்யற மூவ்மெண்ட்ல. வேற என்னவா? ஏங்க அவர் சினிமா பாணியில அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. 26ல ஒருவேளை விஜய் ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கியை பெற்றதுக்கு அப்புறம் நம்ம மனநிலை நான் கேட்கிறேன். அத்தைக்கு மீச முளைகிட்டோம், அதுக்கப்புறம் அது சித்தப்பாவா பெரியப்பாவான்றதை பத்தி யோசிக்கலாம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ரூபன். சார், விஜய் தாவேகா கட்சியில் வந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு அணியாக வழக்கறிஞர் அணி, மருத்துவர் அணி இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இந்த சூழ்நிலை முக்கியமான ஒரு கட்டத்தில் பூத் கமிட்டி பொறுப்பாளர் நியமனம், அதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு கட்சினா பூத் கமிட்டி அப்படின்னு தான் போனோம். இது என்ன ஒரு அப்படியே பரபரப்பு அப்படின்ற மாதிரி இதில் என்ன இருக்குன்னு எனக்கு ஒன்று தெரியலையே. ஏங்க இப்போ சாம்பார் அப்படின்னா நீங்கள் கேட்குறது எப்படி இருக்குன்னா, ஏங்க அது மாதிரி எங்கள் வீட்டில் சாம்பார் வைக்கும்போது அந்த பருப்பு தண்ணி ஊற்றுவாங்க, புளி தண்ணி ஊற்றுவாங்க, பெருங்காயம் போடுவாங்க. இப்போ வந்து பெருங்காயம் போட போகிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, பெருங்காயம் இருந்தால் தான் அது சாம்பார், பருப்பு தண்ணி ஊற்றினா தான் அது சாம்பார், அதை விட்டுட்டு பூத்து கமிட்டி அமைக்கிறாங்களா, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, அப்புறம் கட்சின்னு அதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா இவர் வந்து நடிகர் அப்படின்றதுனால பூத் கமிட்டி இல்லாமையே வந்து ஜனங்க வந்து ஓட்டு போட்டுறோம். பூத் கமிட்டி இருந்தால் மட்டும் ஓட்டு போடுவாங்களா அப்படின்லாம் என்ன கேட்காதீங்க. இதுன்னு ஒரு பெரிய விஷயம் மாதிரி எப்படி இருக்குன்னா, இந்த ஊடகங்கள்லாம் பனையூரில் வீட்டை விட்டு புறப்பட்டார், அப்படி கதவு திறப்பாங்க, கார் வெளியே வந்தது, இப்படி ஒரு பிரேக்கிங் நியூஸ். முன்னாடி பின்னாடி 2 கார்கள் புடைசூட புறப்பட்டார், அப்படி ஒரு பிரேக்கிங் நியூஸ். பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு இது எனக்கு ஒண்ணுமே புரியல. அதோட சேர்த்து எதுக்கு இதை பரபரப்பாக பார்க்கப்படுதுன்னா, அதிமுகவுடனான பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, உறுதியாக போகுது. விஜய் அவர்கள் இப்போ வரைக்கும் ஊழல் செய்கின்ற கட்சி திமுகன்னு சொல்கிற விஜய் அதிமுக குறித்து ஒரு வார்த்தை கூட பேசலை. இதுதான் அந்த பரபரப்போட பார்க்கப்படக்கூடிய விஷயமா இருக்குது. அதனால அந்த கேள்வி கேட்டேன். இப்போ விசிகாவை பற்றி ஏதாவது பேசினாரா விஜய்? திமுகவை பற்றி பேசினார், விசிகாவை பற்றி பேசினாரா? கம்யூனிஸ்டை பற்றி பேசினாரா? நாத்தாக்காவை பற்றி பேசினாரா? நாத்தாக்கா இவங்களை வந்து கீழின்னு கீச்சிருக்காங்க. சீமான் அவர் ஏதாவது பேசினாரா? ஏன் பேசல? அதெல்லாம் ஏன் உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேது? அதிமுகவை பற்றி பேசவில்லை. ஊழல் கட்சின்னா வந்து திமுக அதிமுக 2 தானே. காங்கிரஸ் கிடையாதா? காங்கிரஸ் வந்து ஊழல் கட்சியா? தமிழ்நாட்டில் அவங்க அரசியல முன்னெடுக்கிறத வச்சு ஏன் இப்ப தமிழ்நாட்டில் காங்கிரஸே இல்லையா? ஏங்க இப்படிலாம் அநியாயமா பேசுறீங்க? ஏதோ ஒரு மூலையில ஒட்டி நிக்குதுங்க காங்கிரஸ் அப்படின்ற கட்சி. அதெல்லாம் இன்னும் இல்லவே இல்லாத மாதிரி சொல்றீங்க. இப்போ டோலர்களை எடுத்துக்காங்க, 15-10 புது மாடல் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க இங்க வந்து எலக்டோரல் பாண்டு இது மாதிரி வாங்குறாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. நாங்க கார்பரேட் நிறுவனங்களிடம் 1 பைசா கூட வாங்க மாட்டோம் அப்படின்னு பெருமையா சொல்லினாங்க. எந்த கட்சியுமே நிதி வாங்குறது இல்லையா? அப்போ இல்ல, அதை தான் நான் கேட்கிறேன். ஆனா இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நமக்கு தெரிஞ்சு அரசியல்ல ஒரு கட்சிக்கிட்டே இன்னொரு கட்சி நிதி வாங்கினது அப்படின்றது ஒரு புதிய சரித்திரம் எழுதப்பட்டுள்ளது நம்ம டோலர்கள் முயற்சியால. வேற அவர்கள் மட்டுமா வாங்குறாங்க? எல்லாரும் வாங்க தான் செய்யறாங்க. அப்ப யார் யாரெல்லாம் வந்து எந்தெந்த கட்சி வாங்கினாங்க எனக்கு சொல்லுங்க.
ஏன்னு கூட்டணி வைக்கும்போது வாங்க மாட்டாங்களா? வாங்கினாங்கன்னா ஆதாரத்தை கொடுங்க. எதுவாக இருந்தாலும் நாங்கள் ஆதாரம் இருந்தால் தான். தோழர்கள் வாங்குறாங்க, நீங்க என்ன ஆதாரத்தை சொல்லுங்க? இது வந்து பொதுவெளியில் வந்த விஷயம். இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ல அவங்க சொல்றாங்க ஒவ்வொரு கட்சியும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கணக்குகளை சப்மிட் பண்ணணும். அந்த மாதிரி அந்த ஆனுவல் ரிட்டர்ன் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா இந்த கட்சிகளுக்கு 15-10 கோடி கொடுத்ததா அதில் வருது. அதுக்கப்புறமா தான் இவங்க ஒத்துக்கிறாங்க. கொடுக்கறது நன்கொடையா கொடுக்கறத எடுத்துக்கலாமா, இல்ல கட்சிகள் நன்கொடையா வன்கொடையா எந்த கொடையெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. அதிகாரப்பூர்வமா வெளியில வருதுன்னா நம்ம பாரதிய ஜனதா கட்சி கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த முறை அதிக நன்கொடை வசூலிக்கப்பட்ட நன்கொடை ஒரு கட்சி வாங்குவதற்கும் ஒரு கட்சிகிட்ட இன்னொரு கட்சி வாங்குவதற்கும் வித்தியாசம் இருக்கு. இதுதான் நான் சொல்றேன். கட்சிகள் நன்கொடை வாங்கி கொண்டுதான் இருக்கின்றன. எலக்டோரல் பாண்ட் வந்து அப்படின்னாங்க. திமுக வாங்கலையா? யார்கிட்ட வாங்கினாங்க திமுக நன்கொடை? அந்த எலக்டோரல் பாண்ட் டீடைல்ஸ் எல்லாம் இருக்குது இல்ல, அதுல யார்கிட்ட வாங்கினாங்க அப்படின்னு நமக்கு தெரியும்ல. அதிமுக 6 கோடி தான் வாங்கினாங்களாம். அந்த 6 கோடியை வச்சுதான் இவங்க எலெக்ஷன்லாம் ஃபைட் பண்ணாங்களா? இல்ல சார், யாரா இருந்தாலும் வாங்கலாம், கொடுக்கறது அவங்க இஷ்டம். அதைத்தான் நான் சொல்றேன். அப்ப அதிமுக 6 கோடி மட்டும் தான் எலக்டோரல் பாண்டுல வாங்கியிருக்காங்க. அப்போ பாவம் அவங்க வேற நன்கொடையே வாங்கலையா? அந்த நன்கொடையெல்லாம் எவ்வளவு வாங்கினாங்க, யார் கொடுத்தாங்க, டீடைல்ஸ் வேணும்னு யாராவது திறந்து கேட்டீங்களா? அதே எலக்டோரல் பாண்ட்ஸ் மட்டும் நீங்க கேட்குறீங்க டிரான்ஸ்பரன்சி வேணும்னு. சரி, எலக்டோரல் பாண்டில் ஒழிச்சு கட்டியாச்சு. இந்த வருஷமும் எந்தெந்த கட்சி எவ்வளவு வாங்கியிருக்கு அப்படின்னு லிஸ்ட் வந்திருக்குல்ல. அப்ப யார் யார் கொடுத்தாங்க எங்களுக்கு டீட்டெயில் கொடுங்கன்னு யாராவது கேட்டாங்களா? இந்த அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் கேட்க வேண்டியது தானே. பாண்டு தான் போயிடுச்சு. அதற்கு நம்ம பேசுவோம். இப்போ இந்த விஜயை பத்தி பேசிட்டு இருந்தேன், அதுக்கு ரைட்டு. இப்போ அந்த ஊழல் அப்படின்னு சொன்னா அதிமுகவை பத்தி பேசல அப்படின்னா சரிங்க. இப்போ அதிமுக தாவேகா கூட்டணி வச்சுக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. யார் சிஎம்? எடப்பாடியார் தானே. அப்போ விஜய் முத தடவை ஒரு துணை முதலமைச்சராக இருந்துக்கலாம். துணை முதலமைச்சர் ஆதவ அர்ஜுனா ஒருத்தர் இருந்தார் தெரியுமா? கொஞ்ச நாள் அவரை பத்தி பேசுறது இல்லை. ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் எங்க திறந்தாலும் ஆதவ அர்ஜுனா தான், அவருடைய பேட்டி தான், எல்லாரும் அவரை பத்தி தான் பேசியிருந்தாங்க. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. அரசியல் ஓய்வா பார்க்கலாம்ல. அது அரசியல் ஓய்வுலாம் சொல்லாதீங்க. அரசியலுக்கு ஓய்வே கிடையாது. கடைசி வரைக்கும் அரசியல்வாதி. அவர்லாம் ஓய்வு எடுக்கிறாருலாம் சொல்லாதீங்க. அவர் வந்து மறைமுகமா அது ஓகே. ஆனா அரசியல்ல நானும் இருப்பேன் தனி ஸ்ட்ராட்டஜரா அவர் பேசலையே. இல்ல, நான் என்ன கேட்க வரேன்னா, அன்றைக்கு வந்து ஒரே மேடையில ஆதவ அர்ஜுனா அவர்களை வச்சுக்கின்னு விஜய் அவர்கள் என்ன சொன்னாரு? எங்களோட கூட்டணிக்கு வந்து ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னாரு. திருமாவர்களை என்ன தீபாவளி ஆஃபர் மாதிரி கொடுக்குறீங்களே அப்படின்னு சொன்னாரு. ஏதாவது பண்ணல சார் திமுக. நான் சொல்ல வரேன். அப்போ இவர் ஏற்கனவே வந்து படங்கள்ல என்ன பண்ணிக்கிறாரு, இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்கள் படத்துல தான் பண்ணுவாரு, நிஜத்துல பண்ண மாட்டாரு. யாரு? விஜய் தான். அப்போ ஒண்ணு செய்யுங்க, அதிமுகவோட இவங்க கூட்டணி வச்சுக்கிறாருன்னா வச்சுக்கிட்டோம். முதலமைச்சர் பதவி அதை வந்து நீங்க கேட்க முடியாது. எடப்பாடியார் தான் அதை அவர் விட்டு கொடுக்க மாட்டார். துணை முதலமைச்சர் பதவியாவது ஒரு வந்து பட்டியலினத்தவர் கொடுக்கலாம். எனக்கு வேணாங்க. ஏற்கனவே வந்து ஆதவ அர்ஜுனா அவர்களோட அந்த புத்தக வெளியீட்டு விழால நான் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன். அந்த போட்டோலாம் எடுத்துக்கினாரு. அப்போ அதனால அந்த துணை முதலமைச்சர் பதவி நீங்கள் வந்து ஒரு பட்டியலினத்தவருக்கு கொடுக்கறதா இருந்தா கூட்டணி வச்சேன் அப்படின்னு சொல்லுவாரா? சொன்னார்னா அப்பா யோகியமா பேசுறாருப்பா, சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லலாம். தன்னுடைய கூட்டணியில அமைச்சரவைக்கு கொடுக்கலாம்ல. ஏன் துணை முதலமைச்சர் கொடுக்க முடியாதா? ஏன் கொடுக்க முடியாது? நீங்க முதலமைச்சரா இருந்தா துணை முதலமைச்சர் கொடுப்பீங்க. அதே நீங்க வந்து கூட்டணிக்கு தலைமை இல்லைன்னா அந்த பதவியை நீங்களே எடுத்துப்பீங்களா? பாக்குறாங்களே விஜய். என்னது? அவரை விஜய் அவர்களை எம்ஜிஆராவும் யார் பாக்குறாங்க? இல்ல அரசியல் சூழல் களத்துல இப்ப அதிமுக நிலைமை இப்படி இருக்குன்னா அப்ப அதை விஜய் ஃபில் பண்ணுவாரு, வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் பார்க்கப்பட்டு அந்த சாட்டையை சொல்லிட்டுன ஒரு லுக்கு போஸ்டர் பட வெளியீட்டுல லுக்கை கூட நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ சமீபத்தில் ஏதோ ஒரு பட தயாரிப்பாளர் பேசியிருந்தாருங்க. அது விஜய் அவர்கள் படம் தான். அந்த படம் வந்து முதல்ல வந்தவங்க பார்த்தீங்கன்னா அத்தனை கோடி இத்தனை கோடினாங்க. ஐயா அவ்வளோலாம் வரலங்க, இவ்வளோ தான் வந்தது, அவருக்கு இவ்வளோ சம்பளம் கொடுத்தான்னு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. அது நம்ம பேட்டியில் பார்த்தோம். இந்த மாதிரி தான் ஒரு பில்டப்பு. படம் வந்த உடனே பார்த்தீங்கன்னா இது வந்து இவர் படம்னு இல்லை, ஈவன் சூப்பர் ஸ்டார் நடித்த ஒரு சில படங்கள்லாம் கூட படம் வரும்போது பார்த்தீங்கன்னா முதல் நாள் கலெக்ஷன் இவ்வளோ, 2வது நாள் கலெக்ஷன் இவ்வளோ அப்படின்னு எங்கேருந்து தான் இந்த மாதிரி டேட்டாவெல்லாம் எடுப்பாங்க தெரியாது. அது பாட்டு அடிச்சு விடுவாங்க. 100 கோடி 200 கோடி 300 கோடி அப்படின்னு போயின்னே இருக்குங்க. நானும் இதெல்லாம் க்ளீனாக ஃபாலோ பண்ணிட்டு வரேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அடுத்த படம் இல்லை அதுக்கு அடுத்த படம் வரும்போது இந்த படத்தை சூஸ் தட்டி எடுப்பாங்க. அந்த விநியோகஸ்தர் எங்களுக்கு நஷ்டம், அந்த நஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்வாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த படம் நஷ்டம் ஆனால் மற்ற படத்தில் நீங்கள் வந்து அதை சரி கட்டிங்கள அப்படின்னு ஆர்கியூ பண்ணுவாங்க. அன்னைக்கு அந்த படம் ஓடுன்னு ஓடிச்சு கோடி கோடியாக கொட்டிச்சின்னு சொன்னீங்கல்லடா, இன்னைக்கு அதே வாயில வந்து அது நஷ்டம் இது லாபம்னு சொன்னா என்ன அர்த்தம்னா இப்படித்தான் பில்டப்.
அதே மாதிரி நீங்க ஒரு பில்டப்ங்கிறீங்க இவர் செய்யற மூவ்மெண்ட்லாம் வேற என்னவா ஏங்க அவர் சினிமா பாணியில அரசியல் பண்ணிட்டு இருக்காருங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு படத்துக்கு ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு சொல்றாங்களா, ஒரு போஸ்டர் வெளியீடு. ஜனநாயகம். எது ஜனநாயகம்? அந்த படத்தோட டைட்டில். படமா அது உங்களுக்கு தெரியாதா சார்? இல்ல ஆக்சுவலா நான் என்ன நினைச்சேன்னா, ஏதோ அவங்க கட்சியில ஒரு பத்திரிகை நடத்துறாங்க, ஜனநாயகன் நினைக்கிறேன், நாயகம் இல்ல. நான் நினைச்சேன் அவங்க ஏதோ கட்சி பத்திரிகை போல இருக்குன்னு நினைச்சேன். ஆக்சுவலா பத்திரிகை மாதிரி தானே இருந்தது அது. இப்ப ஒவ்வொரு கட்சிக்கும் அதிகாரப்பூர்வம் ஒரு பத்திரிகை இருக்கு இல்லையா? இப்ப திமுகனா முரசொலி இருக்குது. அந்த மாதிரி வந்து இவங்க ஏதோ பத்திரிகை ஆரம்பிச்சிருக்காங்க போல இருக்குன்னு நினைச்சேன். சினிமாவா அது? இல்ல நிஜமா தான் கேட்கிறேன் ரூபன். சினிமா தான் சார். அவருடைய கடைசி படம் நினைக்கிறேன். அதாவதுங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் திடீர்னு ஒரு படம் அப்படின்ட்டு வந்து போஸ்டர் வெளியீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து போஸ்டர் ரிலீஸ் பண்ணிட்டு அப்படி இருக்கு இப்படி இருக்கு, இது வேற லெவல், சான்ஸே இல்லை இப்படிலாம் நிறைய பேர் பேசிட்டு போயிடுவாங்க. 2 நாளில் நம்ம அந்த நெட்டிசன்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏய் இந்த ஹாலிவுட் படத்தோட போஸ்டர் அப்படியே சுட்டாண்டா இவன் அப்படின்ட்டு அந்த மாடலை கொண்டு வந்து வைப்பாங்க. அப்ப எம்ஜிஆர் அப்படியே சுட்டுட்டாருங்கிறீங்களா? இல்ல நீங்க பாத்திருக்கீங்களா இல்லையா? எந்த பட போஸ்டர் நீங்க ரிலீஸ் பண்ணாலும் இது சொந்தமா யாரும் யோசிக்கல. பாருங்க 1950 வந்தது, 60 வந்து, இப்போ அவ்வளோ ஓல்டு அந்த போஸ்டரை அப்படியே சுட்டு வச்சுக்கிறாங்க அப்படின்னு போட்டு கிழிக்கிறாங்க. இந்த ஹாலிவுட்ல இல்ல மற்ற நாடுகள்ல வந்த படத்தை நீங்க போஸ்டரை சுட்டு பண்ணாலே இந்த நிலைமைன்னும் போது, இங்க இன்னைக்கும் சக்சஸ்ஃபுல்லா ஓடிக்கொண்டிருக்கின்ற சேனல்கள், எப்ப போட்டாலும் ஜனங்க ரசித்து பார்த்து கொண்டிருக்கின்ற ஒன் ஆஃப் த எம்ஜிஆர் படமான எங்க வீட்டு பிள்ளை, அவங்க யாருமே பேசலையே. அவங்க பேச வேணாம். இல்ல எங்க தலைவர் போஸ்டர் நீங்க பயன்படுத்துறீங்க, இதெல்லாம் தப்பு, இதே வேற யாராவது செஞ்சிருந்தா பேசியிருப்பாங்க நான் நினைக்கிறேன். ரூபன் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, அதாவது அதே மாதிரி போஸ்டர்ல ஒருத்தர் நிக்கிறது அப்படின்றதெல்லாம் நீங்க காப்பிரைட் கேட்க முடியாது. இப்போ நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஒருத்தரை இமிட்டேட் பண்ணி தான் பேசிட்டு இருக்காரு. அதுக்காக வந்து அவர் இது மாதிரி பண்ண அதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனா இந்த இமிட்டேட் பண்றதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல பார்க்கும்போது இது பெரிய ஆதரவு இருக்க மாதிரி தெரியும். ஆனால் கட்சியில் ஒன்றும் இல்லாமல் போயிடும். ரஜினிகாந்த் அவர்கள் ஃபீல்டுக்கு வந்த புதுசில் அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோவாக மாறிட்டு வர்றாரு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியாக அந்த விருச்சிகாந்த்னு ஒருத்தர் வந்தாருங்க. அதுக்கு முன்னாடி அதே மாதிரி காந்த்னு பேர் வச்சுக்கின்னு விஜயகாந்த் விடுங்க, அவருடைய ஸ்டைல் அது தனி. ரஜினி மாதிரியே நடை உடை பாவனைகள்லாம் வச்சுக்கின்னு காந்த்னு பேர் வச்சுக்கின்னு எத்தனையோ பேர் வந்தாங்க. 26ல் ஒருவேளை விஜய் ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கியை பெற்றதுக்கு அப்புறம் நம்ம மனநிலை இப்போ எப்படி இருக்கும்னு நான் கேட்குறேன். தமிழில் நிறைய பழமொழிகள் இருக்கு. அதுல ஒரு பழமொழி சொல்லட்டா? சொல்லிருங்க, எனக்கு அடுத்து தேவைப்படும். அத்தைக்கு மீச முளைக்கிட்டோம், அதுக்கப்புறம் அது சித்தப்பாவா பெரியப்பாவான்றதை பத்தி யோசிக்கலாம். முதல்ல ஓட்டு வாங்கட்டும்ப்பா, அதுக்கப்புறம் அதை பத்தி பேசலாம். ஓகே. ஏன்னா ஒரு 42% ஓட்டு வாங்க வரேன். என்னங்க பதிலே காணோம்? வாங்கலாம் 42%. கூட்டணி இன்னும் முடிவாகல. கூட்டணியெல்லாம் வேணாங்க, அவருக்கான ஓட்டு. கூட்டணி வச்சா அவருக்கு வெற்றி தோல்வி? அவர் ஒத்த மனுஷன், அவருக்கு தானே ஓட்டு. ஒரு 42% வாங்குவாரு. இன்னும் எப்படியே தலையாட்டுறீங்க? ஆமா இல்ல ஏதாவது ஒன்று சொல்லுங்க. எனக்கும் தேர்தல் வரும்போது தானே தெரியுங்கிறத சொல்ல வரேன். இல்லை சரி, அவங்க ஆதரவாளர்களை கேளுங்க. இப்போ இதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ நாளாக ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் மோடிக்கும் அண்ணாமலைக்கும் ஃபயர் விட்டுந்த தேசியவாதிகளில் ஒரு சிலர் வந்து இன்னைக்கு விஜய்க்கு ஃபயர் விட்டுனுக்குறாங்க. ரொம்ப காமெடியாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி காமெடியாக தான் கட்சியே போயிட்டு இருக்கு. சினிமா பாணியில் ஒரு அரசியலை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. நான் எதுக்கு நான் திருப்பி இதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் என்றைக்குமே வந்து இந்த மவுத்து புளித்ததோ மேங்கோ புளித்ததோலாம் பேச மாட்டேன் ரூபன். ஆதாரத்தோடு தான் பேசுவேன். ஏன்னா எங்கள் தாத்தாவுக்கு நான் பேரன். இப்போது சினிமாவில் பார்த்தீங்கன்னா சில ரிஸ்கான காட்சிகளுக்கெல்லாம் டூப் போடுவாங்க. சமீபத்தில் கூட ஏதோ ஒன்று யாரோ ஒருத்தர் பேசியிருந்தது பார்த்தேன் நான். அதில் ஒரு புகழ்பெற்ற ஒரு நடிகர், அவர் ஏதோ வர முடியல, முக்கியமான 2 காட்சி எடுத்தாகணும். அந்த பட தயாரிப்பாளர் என்ன பண்ணாரோ அவர் ஒரு டூப்பை வச்சு எடுத்துட்டார். இது சண்டை காட்சி இல்லை, மற்ற காட்சியை அதையே வந்து ஒரு மாதிரி செட் பண்ணி அற்புதமாக படத்தை எடுத்து முடிச்சுட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த டூப் போடுறது ரிஸ்கி சீனுக்கு தான். ஏற்கனவே ஒரு தடவை பார்த்தோம், கட்சி நிர்வாகிகள் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வரல, புசி ஆனந்த் போனாருங்க. சார் இந்த சின்ன விஷயத்தெல்லாம் நம்ம இருங்க சின்ன விஷயம்ன்றதுக்கு நான் வரேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், புசி ஆனந்த் இல்லை இவர் மட்டும் நிர்வாகிகளை கூப்பிட்டு தனியாக பேசினார்னு ஒரு நியூஸ் வந்தது. சரி ரைட்டு, அந்த தவறை கரெக்ட் செஞ்சுக்கினார் போல இது ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் தான். அதான் மறுபடியும் நேற்றுக்கு ஒரு நியூஸ் வருது,
அதுல இவர் வரல, புஷி ஆனந்த் அவர்களை அனுப்பினார் அப்படின்னு. ஏங்க, கட்சியில கூட்டத்துக்கு கூட வர முடியாத அளவுக்கு நீங்க அப்படி என்ன பண்றீங்க எனக்கு சொல்லுங்க. இல்ல கட்சி அப்படின்றது இந்த சின்ன சின்ன விஷயம், கட்சி நடத்துறது சின்ன சின்ன விஷயமா? கட்சி நடத்துவது சின்ன சின்ன விஷயமா நீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்க. ஆனா எல்லாம் நியமிச்சுட்டு தான் வராங்க, அடுத்தடுத்து எல்லாம் நடக்க தானே செய்யுது அவங்க தரப்புல இருந்து. இந்த ப்ராக்சி, அதைத்தான் நான் சொல்றேன் பாருங்க. இது வந்து நியமிக்கிறது அப்படின்றது வந்து கட்சி தலைவர் வரணும் அவசியம் கிடையாது. கிட்டத்தட்ட அதிமுக திமுக மாவட்ட செயலர் நியமிக்கு என்ன ஹைப் பண்ணுவாங்களோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா? மாவட்டம் சென்னையில இருந்து பதவி நீங்க எவ்வளவு ஒண்ணா ஹைப் பண்ணிட்டு போங்க, அது பிரச்சனை இல்லைங்க. இப்ப சினிமாவுக்கு கொடுக்காத ஹைப்பா பில்டப்பா எத்தனை படம் வரிசையா ஊத்திக்கிட்டு போகுது நம்ம பாக்குறோம், புலம்புறாங்கல்ல. இப்போ யார் தான் சார் இருக்கா திமுக எதிர்த்து இன்னைக்கு போட்டிக்கு வரோம்னா? கூட்டணியும் இல்லாம பாஜக அதிமுக நிலைமையை வச்சுதானே அவங்க எல்லாம் அதை கணிக்கிறாங்க. சரி, இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப அதிமுக நீங்க சொல்ற மாதிரியே இல்ல மத்த சில பேர் சொல்ற மாதிரி வலு விழுந்து போயிடுச்சுங்க. அந்த இடத்துக்கு உடனே விஜய் கட்சி வந்துருமா? வராது. என்ன நிச்சயம்? அதனாலதான் வரும்ன்றது என்ன நிச்சயம்? எதை நம்பி உங்களுக்கு வருவாங்க ஜனங்க? என்னதான் அதிமுக வலுவிழந்தாலுமே இந்த வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் ஒரு 18 அதுக்கு குறைவா போறதுன்றதெல்லாம் சான்ஸ் இல்லை. அதுவே வராதுன்னு சொல்றாங்களா சார்? அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லட்டாங்க, அது அவங்களுடைய சௌகரியம். இப்போ அந்த 18க்கு குறைவாக போவது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். அப்ப அந்த இடத்துல அந்த இடம் காலியா இருக்குன்னா அதை யார் தக்க வைக்க தானே பார்ப்பாங்க. அதனாலதான் அவருடைய அந்த லுக்கு, அந்த போஸ்டர் நீங்க நினைச்சிட்டு போங்க, ஜனங்களங்க நினைக்கணும். ஒரு நம்பகத்தன்மை வேணாமா? இவர் வரமாட்டாராம், இவர் ஒரு ப்ராக்சி அனுப்புவாராம், அவர் கீழே இருக்கிறவர் அனுப்புவாராம், அவர் போய் கட்சி நிர்வாகிகள் மீட்டிங்ல கலந்துப்பாராம். இதெல்லாம் என்னது இது? தலைவர்கள் தொடர்ச்சியாக செய்யறது. எம்ஜிஆர் மாதிரின்னு சொன்னீங்களே, எம்ஜிஆர் இப்படிதான் கட்சி நடத்தினாரா? அந்த காலமும் இந்த காலமும் ஒன்னா சார் அப்படின்னு. அதனால அதாவது எம்ஜிஆரும் விஜயும் ஒன்னா அப்படின்னு நான் கேட்கிறேன். இப்போ அந்த காலமும் இந்த காலமும் ஒண்ணு கிடையாது, எம்ஜிஆரும் விஜயும் ஒண்ணு கிடையாது. அவரு இமயமலைங்க, அதுக்கும் மேலங்க எம்ஜிஆர். இவரு இங்க இருக்கிற சின்ன மலை, பரங்கி மலை கூட கிடையாது. அப்ப இவர் தனித்துவமான ஒரு அரசியலை மேற்கொண்டு போறான், இவருக்கான பாணிக்கான ஒரு அரசியலை செய்யலாம். அப்பயே அந்த எம்ஜிஆர் படத்தை இல்ல, இது என்ன தனித்துவமான அரசியல் எங்க இருக்கு? இல்ல, அவருக்கான அரசியல் விஜயா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அது அப்படியே கிடையாது. கட்சி கொள்கை ஆகட்டும் இல்ல தலைவர்கள் ஆகட்டும் எல்லாமே வந்து அங்கங்க எடுத்து எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து இப்படிதானே பண்ணி நிற்கிறாரு அவரு. சரி, நான் கேட்கிறேன், பெரியார் எங்களது கொள்கை தலைவர்னு சொன்னார். சீமான் அவர்கள் பெரியாரை பத்தி விமர்சனம் பண்ணி பேசிட்டு வர்றாரு. இவருடைய ரியாக்ஷன் என்ன? கண்டுக்கல. சீமான ஒரு ஆளாக கண்டுக்கல, நாங்க எங்களுக்கு தேவையில்லைங்கிற மாதிரி போயிட்டாரு. மறைந்த தலைவரை விமர்சித்தால் அப்படியா? சரி, இப்போ நான் சொல்றேன், திமுக வந்து பாஜகவே கிடையாது, அதிமுக தான் சார். அவங்க எங்க எதிரி யாருன்னு சொல்லிட்டாங்க தாவேகா. இந்த நேரத்துல சீமான தாக்குவது என்பது எங்களுக்கு வந்து இல்ல, அதைத்தான் நான் கேட்கிறேன். இப்போ திமுக வந்து பாஜக இங்க இல்லவே இல்லைங்க, அதிமுக தாங்க எங்க எதிரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் நாத்தாக்கா பாஜகவே இங்க இல்லைன்னும் போது அப்ப நாத்தாக்கா எந்த மூலைங்க? அந்த தலைவர் பெரியாரை பத்தி விமர்சனம் பண்றாருன்னு போது பதிலடி கொடுக்குறாங்களா இல்லையா? பெரியார தொட்டாலே பிரச்சனை வரும்னு பயப்படுறாங்களா? பிரச்சனை வருமோ இல்லையோ, பதிலடி கொடுக்குறாங்களா இல்லையா? இவர் என்ன பண்றாரு? அப்படி யார் சார் வலுவா கொடுத்தா? திக கொடுத்து, திமுக அதிமுக அப்படி என்ன பயங்கரமா கொடுத்தாங்க? நீ ஏதாவது ஒன்று சொல்லுங்க. கொடுத்தாங்களா இல்லையா? அது பயங்கரமா கொடுத்தாங்களா இல்ல கருப்பா பயங்கரமா கொடுத்தாங்களான்ற மாதிரி எல்லாம் நான் போல. எதுக்கு கொடுக்கல சார்? அவங்க கொள்கை தலைவரே பேசியிருக்காங்க, எதுக்கு கொடுக்கல? அதுதான் நான் கேட்கிறேன். ஏன் சும்மா இருக்கீங்க? யாரா ஒண்ணா இருக்கட்டுங்க, அவங்க பெரிய ஆளா இருக்கணும் சின்ன ஆளா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. யாரா இருந்தாலும் உங்கள் கொள்கை தலைவரை. இதே நான் கேட்கிறேன், விஜய் அவர்களை பத்தி யாராவது ஒருத்தர். ஆனா அதே சீமான் அவர்கள்ட்ட கேட்டது, தம்பி விஜய் பத்தி என்கிட்ட பேசாதீங்க, இப்ப நான் அவரை பத்தி பேசலன்னு பேசியிருக்கிறாரு. நாங்க பெரியவங்க சண்டை போட்டு நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்காரு. ரைட்டு. நான் என்ன கேட்கிறேன்னா, இதே விஜய் அவர்களை பத்தி யாராவது ஒருத்தர் வந்து ஒரு விமர்சனம் பண்ணா சும்மா இருப்பாங்களா? ஏங்க, அதெல்லாம் ஒரு கட்சியே கிடையாது, அவங்களுக்குலாம் நான் பதில் சொல்லலாம் அப்படின்னு இருப்பாங்களா? உங்க கொள்கை தலைவரோட விஜய் பெரிய ஆளா போயிட்டாரா? இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு என்ன சொல்றது? பெரியாருக்காண்டி ஓட்டா, விஜய்காண்டி ஓட்டா, கொள்கை தலைவருக்காண்டி ஓட்டா இல்ல விஜய்காண்டி ஓட்டா? அது நீங்க தான் முடிவு பண்ணணும். அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் விஜய்க்காக தான் ஓட்டு, விஜய் தான் எங்களுக்கு அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. கொள்கை தலைவர்னு சொல்லாதீங்க. எதுக்கு சொல்றீங்க? அவர்களது வழியில் என்ன? அவர்களுடைய வழியில் எது? அவர்களுடைய வழி எனக்கு சொல்லுங்க. தந்தை பெரியார் அவர்கள் வந்து எல்லா விஷயத்திலும் நாங்க ஏத்துக்கணும் தேவையில்ல, ஒரு சில விஷயங்கள் வந்து நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு திரு விஜய் அவர்கள் எந்தெந்த விஷயத்துல ஏத்துக்கிறீங்க? ஒருவேளை சீமான் திட்டினதை வச்சு அந்த விஷயத்துல ஏத்துக்கலையோ, அதனால எந்தெந்த விஷயத்துல ஏத்துக்கிறீங்க, எந்தெந்த விஷயத்துல ஏத்துக்கல, அதையாவது வெளிப்படையா சொல்லணும். அதையாவது சொல்லுவாங்களா? பெண் விடுதலை, பெண் சுதந்திரத்துக்காண்டி போறேன்னா, பெண் விடுதலை, பெண் சுதந்திரம்னா பெரியார் அதை பத்தி பெண் ஏன் அடிமையானாலும் கடவுள் இல்லைங்க கொள்வது நான் ஏத்துக்கல அப்படின்னு அவங்க தரப்பு சொல்ற மாதிரி இல்ல. இப்போ நான் கேட்கிறேன்னா, பெண் விடுதலை, பெண் சுதந்திரம் அப்படின்னா பெண் ஏன் அடிமையானால் அப்படின்றத பத்தி பெரியார் அவர்கள் ஒரு புத்தகமே எழுதியிருக்காரு. அதுல இருக்கிறதெல்லாம் ஏத்துக்கிறாரா விஜய்? எனக்கு பதில் சொல்லுங்க. எதையாவது ஒண்ணு சொல்லணும்.
ஏன்னா பெண் சுதந்திரம்னா இப்படி இப்படி கற்புன்றது என்ன, திருமணம்ன்றது என்ன அப்படின்றத பத்தி நிறைய எழுதியிருக்காங்க. மறந்த தலைவரை பத்தி நம்மளாம் ஏன் பேசணும் அப்படின்னு சொல்லி கூட அதை தவிர்த்து செல்லலாம்ல. ஏன்னா கொள்கை தலைவர்னு சொல்லிட்டேன்னு நீங்க சொன்னதுனால நீங்க கேக்குறீங்க, உங்க கொள்கை தலைவரே தாக்கியிருக்காங்க, நீங்க ஏன் பேசலன்ட்டு. ஒருவேளை கூட்டணிக்கு கூட வாய்ப்பு இருக்கும். சீமான் அவர்களே தவிர்த்திருக்கிறாரு. ஓ அப்படி அவ்வளவுதான் அவ்வளவுதான். அதாவது கூட்டணிக்காக நாங்க சும்மா இருப்போம், கூட்டணி இல்லைன்னா நாங்க வந்து அப்புறம் விமர்சனம் பண்ணுவோம்னா. இந்த கட்சியில மட்டுமா சார் அந்த நிலைமை? கூட்டணிக்காக நாங்க சும்மா இருப்போம், இல்லட்டா எல்லா கட்சியிலையும் அப்படிதாங்க. அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்லலை. ஆனா நாங்க தனித்துவமான அரசியல், நாங்க எல்லாத்தையும் மாத்த போறோம்லாம் உருட்டாதீங்க. நான் சொல்றேன் 10ஓட 1 11 தான் தாவேகா, நாங்க தான் 1 அப்படின்லாம் சொல்லாதீங்க. இது ஜனங்களுக்கு புரிஞ்சு போச்சு, புரியுதுங்களா? அதாவது சில படம்லாம் வந்து என்ன பில்டப் கொடுத்தாலும் எவ்வளோதான் இது பண்ணாலும் சொதப்பனான படமாக இருந்தாலும் தேட்டருக்கு வந்த பிறகுதான் ஊத்திக்கும். தேட்டருக்கு வரத்துக்கு முன்னாடியே ஒரு படம் ஃபெயில் ஆகி பார்த்துருக்கீங்களா? ஆனால் இவர் எடுக்கிற படம், நான் ஜனநாயகன் சொல்லலை, அந்த தாவேகா அப்படின்ற அந்த அரசியல் படம் திரைக்கு வருவதற்கு முன்னாடியே ஊத்திக்கிச்சின்னு தான் நான் சொல்கிறேன், வேற ஒன்றும் சொல்லலை. பெருசாக அப்படி இன்னும் தெரியல, ஊற்றிக்கிற மாதிரி அவங்க கரெக்டாக தான். ஏன்னா பெருசாக வந்த மாதிரி எனக்கு தெரியல, ஏதோ ஒரு சிலர் தான் சொல்லி தெரிஞ்சுட்டு இருக்காங்க, அதை பண்ண போகிறோம் இதை பண்ண போகிறோம் அப்படின்னு. நீங்க கேட்டீங்களா? பாஜக கூட இல்ல அதிமுக தான் எங்களுடைய எதிரின்னு திமுக சொல்றாங்க. அப்ப தாவேகாவை பத்தி அவங்க என்ன சொல்லுவாங்க? கண்டுக்கவே இல்லைல்ல, அது ஒரு இஷ்யூவாவே அவங்க எடுத்துக்கல. இவங்க தான் சொல்றாங்க நாங்க தான் ஆட்சிக்கு வர போறோம் அப்படின்னு. ஓரணியில் எல்லாரும் தெரியல கூட வாய்ப்பு இல்லை இருக்கலாம். யார் யாரு எப்படி அதிமுக, பாஜக, தாவேகா, பாமக எல்லாம் ஒன்னா வருவாங்களா? இல்ல பாஜகவை தவிர்த்துட்டு சொல்றேன். பாஜக திமுக எங்கள் எதிரி, அதை தாண்டி அதிமுக, தாவேகா, பாமக. அப்ப மறுபடியும் அதே கேள்வியை தான் நான் கேட்பேன். அப்ப துணை முதல்வர் யாருக்காவது கொடுப்பீங்களா அப்படின்னு. சரி, அப்படி அதிமுக தாவேகா வந்துச்சுன்னா எத்தனை நாளைக்கு அந்த அரேஞ்ச்மெண்ட் வில் கண்டினியூ சொல்லுங்க? காலம் பூரா அதிமுக சிஎம்மும் தாவேகா டெப்டி சிஎம்முமா? அந்த அதிமுக கலைஞ்சி விஜய் பக்கம் போவதற்கான வாய்ப்பு இல்லைங்கிறீங்களா? ஏன் தாவேகா கலைஞ்சி அதிமுக பக்கம் போவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? தலைவர் யாரா நம்பி போவாங்க? இங்க மட்டும் யாரை நம்பி போவாங்க? நம்புவாங்க இல்ல, விஜய் நம்புவாங்க. நீங்க சொல்றீங்க, நீங்க வந்து கூட்டணி ஆரம்பத்திலேயே கூட்டணி வச்சீங்கன்னு அவங்களோட தயவுல ஜெயிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் தனியா போனா தானே நீங்க தலைவர் அப்படின்றது நிரூபிக்கப்பட முடியும். இல்ல எம்ஜிஆரை கையில் எடுக்கிறது காரணம் இதுவா தானே பார்க்கப்படுது. நீங்க எம்ஜிஆரை யார் ஒன்னா கையில் எடுங்க, அது வேற விஷயங்க. யார் ஒண்ணு யார் எடுத்தாலும் பேசு பொருள் ஆகுமா? விஜய் எடுத்தாருன்னா பேசு பொருள் ஆகுது. அதனால கேட்க யார் வேணாலும் வந்து எம்ஜிஆர் மாதிரி வேஷம் போட்டுக்கலாம், இல்ல எம்ஜிஆர் எங்கள் தலைவர்னு சொல்லலாம், அதெல்லாம் ஒரு தப்பே கிடையாது சார். யார் வேணாலும் போட்டுக்கலாம், யார் வேணாலும் போடலாம். ஆனா விஜய் போட்டா மட்டும்தானே அதை பாக்குறாங்க, அதை பேசுறாங்க, அதுக்கான பேச்சு. இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் அப்படின்னு ஒரு தலைவர் இருந்தார் தெரியுமா? கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லுவாங்க. இல்ல சார், தெரியுமா? இன்னைக்கு இல்ல அவரு கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லுவாங்க. அவர் எதிர்கட்சியா வந்துட்டாருல, எதிர்கட்சியா இருந்தாரு. அதே அதிமுக கூட கூட்டணி வச்சு எதிர்கட்சியா வந்தாங்க. சொல்ல வரேன், ஒரு சூழல் கூட வரல. அதைத்தான் நான் சொல்ல வரேன். ஆனா அவரே அதுக்கப்புறம் தனியா போன பிறகு என்ன ஆனாரு? அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவங்க அப்படி போகாம இருப்பாங்களோ வருங்காலத்துல? அப்ப கடைசி வரைக்கும் நீங்க அதிமுகவோட ஜூனியர் பார்ட்னரா இருக்கணும், ஒத்துக்கிறீங்களா? வெளில போனா தேமுதிக நிலைமை தான் ஆகும், ஒத்துக்கிறீங்களா? இல்ல சார், ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் ஜெயலலிதா அம்மா. விஜயகாந்த் அவர்களை விடவா? இல்ல விஜயகாந்த் அவர்களை விடவா? இன்னைக்கு அதிமுக இல்ல, பட் அந்த இடத்த தக்க வச்சுக்கிறது தானே அவங்க பாப்பாங்க. கூட்டணி வச்சு துணை முதல்வர் ஆனாலும் அடுத்த தேர்தல் அதை பூர்த்தி செய்யலாம். அதைத்தான் நான் சொல்றேன். அடுத்த தேர்தலில் தாவேகா மேஜர் பார்ட்னரா வரணும் அப்படின்னு சொன்னா அப்ப அதிமுக இருக்கவங்க சும்மா இருப்பாங்களா? தேமுதிக அதிமுக கூட்டணி இருந்தது, அவங்க வந்து கணிசமான இடங்களில் ஜெயிச்சாங்க. அதனாலதான் கூட்டணி கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சி தலைவர் பதவியை கொடுத்தாங்க. ஆனா அப்புறம் என்ன பண்ணாங்க? அதிமுகவுல இப்ப எடப்பாடியே தலைவராக ஏத்துக்க முடியும், பல பேர் குமிரிட்டு தானே இருக்காங்க. ஏதோ எம்எல்ஏ பாருங்க, எடப்பாடியை தலைவராக ஏத்துக்கிறாங்க ஏத்துக்கல அப்படின்றது அவங்க கட்சியில் இருக்க விஷயம். விஜய மக்கள் ஏத்துக்கிறாங்களா இல்லையா அது தெரியாம அவருக்கு எடுத்த உடனே துணை முதல்வர் பதவி, அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு அவங்க தான் வந்து மேஜர் பார்ட்னர். இதெல்லாம் நான் நம்புற மாதிரியா இருக்கு? இல்ல ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்குதா? அப்படியே நீ வாடு கோட்டை மேல கோட்டை கனவுல கட்டினே போறீங்களே. விஜயகாந்த் அவர்களே எதிர்கட்சி தலைவராக வந்தாருன்னு நீங்க சொல்றீங்க. வந்த பிறகு அதிமுக என்ன பண்ணாங்க அதை சொன்னீங்களா? துண்டு துண்டாக்கினாங்கல்ல கட்சியை. எப்ப நீங்க கூட்டணின்னு போயிட்டீங்களோ அப்பவே விஜயகாந்த் அவர்கள் முதல்ல தனியா நின்றார், 8.something% ஓட்டு வாங்கினார். அதுக்கப்புறமா கூட்டணி வரார். கூட்டணி வரும்போது அவருடைய வாக்கு சதவீதம் குறைஞ்சிச்சு. சரி ரைட்டு, குறைந்த தொகுதிகளில் போட்டி போட்டாங்க அதனால அப்படின்னு சொல்லி. ஆனால் கிரெடிபிலிட்டி போயிடுச்சு. அதுக்கப்புறம் மக்கள் நல கூட்டணியில் என்ன ஆச்சு? இல்லை, விஜயகாந்த் அவர்கள் ஒரு நடிகர், ஒரு நல்ல மனிதர், அரசியலுக்கு வந்தாரு. இவர் மட்டும் நடிகர் இல்லையா? இல்லை சார், விஜய்க்கு இருந்த ஹைப் இருந்துச்சான்னு நான் கேட்குறேன். யார் சொன்னது? இல்லை, என்ன பேசுறீங்க நீங்க? அதாவது ரஜினிகாந்தா விஜயகாந்தா யார் முன்னாடி வருவார் அப்படி இருந்தது.
ரஜினியாவது ரொம்ப நாளா சொல்லியிருந்தாங்க. கமலா ரஜினியா இருக்கிற ஒரு திரைப்படத்துல கமலா ரஜினியா அந்த போட்டி அது இருக்கும்போது சினிமால, அது சினிமால ரைட்டுங்களா? அரசியல் அவங்க 2 பேரும் வரலையே, விஜயகாந்த் மட்டும் தானே வந்தாங்க. அதாங்க சொல்றேன், ரஜினி வந்து ரொம்ப நாளா சொல்லினுக்கிறாரு. பாவம் அவர் வருவார் நினைச்சிருந்தவங்க ஒரு பெரிய கும்பல் ஏமாந்து போனாங்க. ஆனா இவர் வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. டகால ஒரு அனௌன்ஸ் பண்ணி ஒரு அரசியலுக்கு வந்துட்டாரு. புரியுதுங்களா? அப்பேற்பட்டவர். இது சினிமா நடிகர்கள்லாம் இதாங்க பிரச்சனை. முதல் எலெக்ஷன்லயே அவங்க ஆட்சிக்கு வந்துடணும், இல்லைன்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஏங்க அப்படின்னா என்டிஆர் எடுத்துக்காங்க. இப்போ நீங்கள் சொல்றதை பார்த்தா அப்படி எப்படின்னு இருக்கும், அப்படியே கூட்டணி வச்சாலும் அடுத்து விஜய்ங்கிற ஒரு கட்சி இருக்காதுன்னு சொல்ற மாதிரியே. அவ்வளோதான். இனிமே எல்லாம் வந்து சினிமா நடிகர்கள் அந்த ஒரு சினிமா கவர்ச்சியை மட்டுமே வச்சுன்னு நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், ஆட்சியை பிடிப்போம் அப்படின்றதெல்லாம் நடக்காத காரியம். அது உண்மைதான் சார். ரஜினியை சொன்னா அது ஓகே ஏத்துக்கலாம், அவர் வர்றாங்க வர மாட்டாங்க. ரஜினியே சொன்னா ஏத்துக்கலாம், விஜய் சொன்னா ஏத்துக்க முடியாது. அவரோட இவர் அவ்வளவு பெரியவரா? இல்ல சார், விஜயோட மூமெண்ட் அரசியல்ல தனித்துவமா தானே இருக்கு. எது தனித்துவம்? அதைத்தான் நான் கேட்கிறேன். கொள்கை தலைவரை பத்தி பேசினா வாயை திறக்க மாட்டோம், கூட்டணி கட்சி கூட்டணி வருமோ அப்படின்றதுக்கு நீங்க அப்போ அது வந்து தனித்துவமான அரசியல்னு சொன்னா அப்புறம் சொல்ல போறாங்க. இல்ல சார், அந்த மௌனம் தானே வருங்காலத்துல கூட்டணி அமைச்சுக்கலாம். இது வந்து மகா மட்டமான அரசியல். கூட்டணி கணக்காக வேண்டி வாய மூடி நிற்கிறது. எங்க தலைவரை வந்து என்னதான் வந்து ஒருத்தர் விமர்சனம் பண்ணாலும் இழிவா பேசினாலும் ஐயோ நாளைக்கு கூட்டணி வருமே அதுக்காக வந்து வாய மூடி நிற்கிறது. இது தனித்துவமான அவசியம் கிடையாது, கேவலமான அரசியல். இதுக்கு போய் முட்டு குத்து நிற்கிறீங்க நீங்க. நான் முட்டு கொடுக்கல சார். இல்ல அதான் அம்பேத்கர் அவர்களே அமித்ஷா அவர்கள் பேசியதுக்கும் இவங்க கொள்கை தலைவர் தானே. விஜய் பெருசா ஒரு சும்மா அறிக்கை விட்டாரு, அவ்வளவுதானே. இது அது கூட விடலையே. அதுக்கு எப்ப சொல்ல போறீங்க? அப்ப பாஜகவோட கூட்டணி கிடையாது, அதனால அவங்களை விமர்சனம் பண்ணலாம். எல்லா கொள்கையும் நாங்க ஏத்துக்கிறோம், பெரியார் அவர்கள் கொள்கையில ஒரு சிலதை நாங்க ஏத்துக்கிறோம். அது அப்படி கிடையாது. பாஜகவை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதனால அவங்களை விமர்சனம் பண்ணுவோம், கண்டனம் தெரிவிப்போம். நாதாகாவை ஒருவேளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம், அதனால வாய்மூடி நிற்போம். இதுதான் அரசியல். இதை போயிட்டு நீங்கள் தனித்துவம் வந்து அப்படி இப்படின்லாம் ஜாங்கிரி பீஜி நிற்கிறீங்க. நிச்சயமா சார், அது தனித்துவமா இப்படிப்பட்ட ஒரு அரசியல் அதிமுகவுடனான கூட்டணி என்பது வருங்காலத்தில் தெரிய வரும். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பெருமைக்கு நன்றி. நன்றி ரூபன்.